ஹலோ வெல்கம் பேக். இந்த வீடியோவில் இருந்து யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஜர்னலிங் வித் மீ. அதனால் உங்களோட ஒவ்வொரு டேவையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ண போகிறீங்க. அண்ட் டுவார்ட்ஸ் யுவர் கோல் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை டே பை டே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக போகிறீங்க. இதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு எந்த ஒரு யூடியூப் சேனல்லையோ யூடியூப் வீடியோஸ் ஆர் கூகுளில் போயிட்டு எப்படி வந்துட்டு உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராமல் எப்படி படிக்கிறது அப்படிலாம் சர்ச் பண்ண தேவையே இல்லை. பிகாஸ் உங்களோட ஓன் பிரெயின், உங்களோட ஓன் மைண்டே வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் கொடுத்துரும். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு டெய்லி உங்களோட ஜேர்னல் பண்ணும்போது நீங்கள் டெய்லி ரெக்கார்ட் பண்ணுற மிஸ்டேக்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் உங்களோட ஓன் திங்கிங்லேயே வந்துட்டு எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே எப்படி டிஸ்கவர் பண்ணுறது, ஜேர்னலிங் எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது பேசிக்கலி அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வந்து எண்ட் வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோட ஓன் ஜேர்னலையும் வந்துட்டு நான் வந்து இதில் காட்டியிருக்கேன். நான் எப்படி வந்துட்டு ஜேர்னலிங் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் லுக் அட் ஹவு டு பிகின். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட டார்கெட்ஸ், கோல்ஸ் ஆர் நீங்கள் என்னென்ன பண்ண விரும்புகிறீங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு பேப்பர்லேயோ ஒரு நோட்லேயோ வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. லைக் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன பண்ணணும், லைக் ஸ்டடியிங் ஃபார் 8 hours, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை பார்த்துக்கணும், மைண்ட் வந்துட்டு காமாக வச்சுக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், அண்ட் கிரியேஷன், யூடியூப்ல வீடியோஸ் போடணும், அண்ட் என்னோட ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் என்னோட டார்கெட்ஸாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு லிஸ்ட் பண்ணிட்டு அந்த டார்கெட்ஸ் ஆர் டெய்லி ஆக்ஷன்ஸை வந்து நான் என்னோட டு டூ லிஸ்ட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்களும் வந்துட்டு என்னென்ன ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் இதோட குவிட் பண்ணணும், அண்ட் இதில் என்னென்ன ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு ஒரு லிஸ்டா எழுதிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் இந்த ஜேர்னலிங் பண்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு நோட்டோ இல்லை ஒரு டைரியோ எடுத்துட்டு ஜேர்னலிங்க்குன்னு சொல்லி செட் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு கண்டிப்பாக டைரியாக தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு நோட் எடுத்தால் போதும். ஸோ அந்த நோட்டில் வந்துட்டு உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இந்த டைரி தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோட ஃப்ரண்ட் பேஜ் எல்லாத்தையும் வந்துட்டு டிசைன் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் என்டர் பண்ணணும்னா போதும். அண்ட் இப்படி டிசைன்ஸ் பண்ணணும், ட்ராயிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை. ஐ எம் ஜஸ்ட் டூயிங் இட் பிகாஸ் எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணும்போது ரிலாக்ஸேஷனாக இருக்கும், அதனால நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டைப்ஸ் பார்த்துக்கோங்க. நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் எது வேணால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கோல் ஓரியன்ட் ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லலாம். நான் பேசிக்கலி அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிங் தான் பண்ணுவேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் கோல் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ஒர்க் நீங்கள் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி உங்களோட ஜேர்னலிங் இருக்கணும். அது வந்து கோல் ஓரியன்ட் ஜேர்னலிங். அதுக்கப்புறம் வந்துட்டு கிராட்டிடியூட் ஜேர்னலிங். நீங்கள் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவே எப்பவுமே ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மோட்டிவேஷன் கொண்டு வரதுக்காக கிராட்டிடியூட் ஜேர்னலிங் பண்ணலாம். ஸோ கிராட்டிடியூட் ஜேர்னலிங்கில் வந்துட்டு ஒரு நாளில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனலான திங்கோ இல்லை ஒரு ஹாப்பினஸ், அந்த மாதிரி வந்துட்டு பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிகிட்டே வரலாம். அண்ட் உங்களுக்கு எப்போது லோவாக ஃபீல் ஆகும்போது அந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜேர்னலிங் பண்ணுறதுனாலும் ஓகே. ஆர் புல்லட் ஜேர்னலிங், நீங்கள் டெய்லி வந்துட்டு டார்கெட்ஸ் வச்சு அதை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறது மாதிரி புல்லட் ஜேர்னலிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜேர்னலிங் இருக்குது, நான் எக்ஸாம்பிளுக்கு இது மட்டும் சொல்லிக்கிறேன். அண்ட் நான் வந்துட்டு பேசிக்கலி இந்த கோல் ஓரியன்ட் ஜேர்னலிங்கவே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த ஜேர்னலிங் செட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு சூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ஜேர்னலிங் பண்ண போறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபார்மேட்டை வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. ஸோ நல்ல ஒரு ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஃபார்மேட்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான டேர்ம் எல்லாம் இல்லை. நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு சைட் வந்துட்டு டு டூ லிஸ்ட் எழுதுறீங்க, உங்களோட டார்கெட்ஸ் எழுதுறீங்க, அண்ட் இன்னொரு சைட் வந்துட்டு உங்களோட டேல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இருந்தாலே ஓகே தான். ஸோ நான் வந்து இந்த இயர்க்காக இந்த ஜேர்னலை வந்து செட் பண்ணுறேன். அதனால கோல்ஸ் ஆஃப் த இயர் அப்படி சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இயரில் எனக்கு என்னென்ன கோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்துட்டு
நான் வந்து இந்த மந்த் ஒவ்வொரு மந்த்தும் வந்துட்டு நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ரேட்டிங்ஸ் மாதிரி வைக்க போகிறேன். ஸோ இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஜான் டு டிசம்பர் மந்த்ஸ் வந்துட்டு லிஸ்ட் பண்ணிவிட்டு ரேட் த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 சர்க்கிள்ஸ் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதில் வந்து 5க்கு நான் எவ்வளோ ரேட் பண்ணுவேன் அந்த மந்த்தை அப்படிங்கிறது தான் வந்துட்டு கான்செப்ட். ஸோ அதை தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஈச் மந்த் வந்துட்டு நான் எவ்வளோ வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கனோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ரேட்டிங்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் த ஜேர்னல். இந்த சைட் ஃபுல்லாக வந்துட்டு நான் சும்மா டூடில்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைட் வந்துட்டு கோல்ஸ் செட் பண்ணி அந்த மந்த்லி ரிவ்யூ மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு ஒரு மந்த்லி கேலண்டர் மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு மந்த்லி ரிவ்யூ பேஜ்னு ஒரு பேஜ் வச்சுருக்கேன். இதில் தான் வந்துட்டு நான் மோஸ்ட்லி எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெடிடேஷன், யோகா அண்ட் ஒர்க் அவுட், 8 hours ஸ்டடி அண்ட் கான்டென்ட் கிரியேஷன், இதிலலாம் நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறத அங்கே என்ட்ரு பண்ணிடுவேன். அண்ட் இந்த மந்தோட ஆக்ஷன்ஸ் என்னென்ன எடுக்கணும், அதாவது என்னென்ன டார்கெட்ஸ் அப்படிங்கிறத அங்கே ஃபில் பண்ணிவிட்டு இந்த மந்தில் எனக்கு மெமரபிளானது என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டாக ஃபில் பண்ணுற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு டெய்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஒரு பேஜ்லேயே வந்துட்டு 2 daysக்கு செட் பண்ணிட்டேன். ஒரு சைடு வந்து டு டூ லிஸ்ட், இன்னொரு சைடு வந்து ரிஃப்ளெக்ஷன். டு டூ லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நான் மார்னிங் வந்து எழுதுறது. ஸோ மார்னிங் வந்து இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எழுதுறதெல்லாம் டு டூ லிஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு நைட் அதை நான் பண்ண முடிச்சுனா இல்லையா அப்படிங்கிறது எழுதுறதுலாம் ரிஃப்ளெக்ஷனில் எழுதிடுவேன். ஸோ இதுதான் கான்செப்ட். அண்ட் இந்த நோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னோட பர்சனல் ஜேர்னலாக வச்சுக்க போகிறேன். பர்சனல் ஜேர்னல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு உங்களுக்கு மெமரபிளாக இருக்கணும் எவ்ரிடே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் எழுதுகிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் செட் பண்ணலாம். நான் வந்து மோஸ்ட்லி டெய்லி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் இந்த டைரியில் எழுதி வச்சுருவேன். ஸோ அதுக்காக செப்பரேட்டாக ஒரு நோட் வச்சுட்டேன். ஸோ அகெயின் வந்துட்டு என்னோடய ஜேர்னலில் ஒரு ரிவ்யூ மாதிரி நான் காட்டுறேன். அண்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. இந்த கேலண்டரில் வந்துட்டு நீங்கள் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த நான் மந்த்லி ரிவ்யூ பேஜ் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி பேஜஸ் வந்துட்டு நீங்கள் எவ்ரி மந்த் க்ரியேட் பண்ணால் போதும். நான் வந்துட்டு எவ்ரி மந்த் அப்டேட் பண்ணுவேன் என்னோட ஜேர்னல் எல்லாமே. ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் ப்ரொடக்டிவிட்டிக்கு வந்துட்டு நீங்கள் டு டூ லிஸ்ட்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ தட் உங்களோட ஒவ்வொரு டேவையும் நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எவ்ரிடே மார்னிங் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அந்த டு டூ லிஸ்ட்ஸ் எழுதும்போது உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டேவையும் நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு நான் நினச்சதை பிளான் பண்ணதை பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டோட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் முடியல அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வரி பண்ணாதீங்க. பிகாஸ் எல்லாராலையும் நீங்கள் பிளான் பண்ணது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் டெய்லி வந்து அதை ஃபாலோ பண்ணுறதே வந்துட்டு இஸ் வெரி குட். அதனால் நீங்கள் பர்ஃபெக்டாக அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நெக்ஸ்ட் டேவோட சேர்த்து நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் ஒரு நாள் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களோட கன்சிஸ்டன்சியை அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க பாருங்கள். பர்ஃபெக்ஷனிசம் நமக்கு வேண்டாம். அண்ட் ரொம்ப ஓவர்லோட் பண்ணாதீங்க. ரியலிஸ்டிக்கான கோல்ஸ் செட் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் கோல்ஸாக செட் பண்ணுங்கள். சும்மா நீங்கள் நிறைய கோல்ஸ் செட் பண்ணிவிட்டு அதை பண்ண முடியலன்னா அப்போ கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் ரொம்ப வந்துட்டு டெக்கரேட் பண்ணி தான் பண்ணணும்னு இல்லை, சிம்பிளாக பண்ணிக்கலாம். நீட் அண்ட் சிம்பிளாக இருந்துச்சுன்னா இட்ஸ் குட். அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி ஜேர்னல்ஸுக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு என்னோட ஜேர்னல் எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் வேறு ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வேணும்னா உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட அப்லோட் பண்ணி விடுறேன். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இயரை நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரொடக்டிவாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Do subscribe and stay tuned for more videos.